Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 12.1ல் கொஸ்டின் நம்பர் 6 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 7லேருந்து ரிமைனிங் பார்க்கலாம். 7th கொஸ்டின் என்ன அப்படின்னா, கன்சிடர் தி பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் டிஃபைன்ட் ஆன் அ செட் ஏபிசிடி. இந்த 4 எலிமெண்ட்ஸ் வச்சுருக்க இந்த ஏன்ற செட்லேருந்து பை தி ஃபாலோயிங் டேபிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த டேபிளில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏ ஸ்டார் ஏ பண்ணிங்கன்னா ஏ, பி ஸ்டார் பி பண்ணால் பி, சி ஸ்டார் டி பண்ணிங்கன்னா ஏ, டி ஸ்டார் டி பண்ணிங்கன்னா ஏ சி. அதே மாதிரி பிபி பண்ணிங்கன்னா பி ஸ்டார் ஏ பண்ணிங்கன்னா டி, பி ஸ்டார் சி பண்ணால் பி, அந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸும் அவங்க வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இஸ் திஸ் கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவா அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்வி. ஓகே, கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் ரெண்டு மட்டும் செக் பண்ண சொல்கிறாங்க. சின்ஸ் ஈச் பாக்ஸ் இன் தி டேபிள் இஸ் ஃபில்டு பை எக்ஸாக்ட்லி ஒன் எலிமெண்ட் ஆஃப் தி ஏ. கரெக்டாக செட்டு ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பாருங்கள் எக்ஸாக்ட்லி ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஏவாக தான் இருக்குது. கரெக்டாக இப்போ பாருங்கள் எல்லாமே ஏபிசிடி இருக்குது, ஏபிசிடி தான். இங்கே மட்டும் என்ன ஆகுதுன்னா பி மிஸ் ஆகிருக்கு, ரைட்? ஸோ இங்கே வந்து பி மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏபிசிடி. ஓகே, ஸோ 4 என்ட்ரியுமே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து என்ன செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ தான். ஓகே, ஸோ இங்கே பி மிஸ் ஆகுது, பட் எனிவேஸ் இதுவும் ஏவோட என்ட்ரியாக தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேயா? ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம், எந்த ஆப்ரேட் 2 எலிமெண்ட்டை பண்ணாலும் எனக்கு வர ரிசல்டன்ட் வந்து ஈவன் தான் அது சேம் என்ட்ரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் ரிசல்டன்ட் பிலாங்ஸ் டு தி செட் ஏ ஒன்லி. அப்போனா நம்ம என்ன சொல்லிடலாம், ஸ்டார் இஸ் அ பைனரி ஆப்ரேஷன் சொல்லிடணும். ஃபஸ்ட்டு நம்ம பேச வேண்டியது பைனரி ஆப்ரேஷன் தான். ஓகேங்களா? ஸோ பைனரி ஆப்ரேஷனாக இருந்தால் தான் நம்ம ஃபர்தராக எல்லா ஆப்ரேஷன்ஸும் பேச முடியும். செகண்ட், இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஃப்ரம் தி டேபிள் இட் இஸ் கிளியர் தட் கம்யூட்டேட்டிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஸ்டார் பி வந்து சி, பட் பி ஸ்டார் ஏ பாருங்கள் டி வருது. ஸோ இப்போ ஏ ஸ்டார் பியோட ஆன்சர் பாருங்கள், ஏ இங்கே இருக்குது, பி இருக்கா. ஏ ஸ்டார் பியோட ரிசல்டன்ட் என்ன வருது எனக்கு, ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு சி. இதே பி ஸ்டார் ஏ பண்ணால் என்ன வருது, டி. ஸோ தே ஆர் நாட் ஈக்குவலாக வருது. அப்போனா என்ன ஆகுது, திஸ் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். அப்படி இல்லை, இப்போ நான் ஒரு எலிமெண்ட் பேசினால ஏ, ஸோ அப்போ சி ஸ்டார் டி பாருங்கள் ஏ, டி ஸ்டார் சி என்ன, தட் இஸ் ஆல்சோ ஏ. பட் இங்கே சேமாக இருக்குது. அப்போ எல்லா என்ட்ரிக்கும் நம்ம பார்க்கணும் இட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ஆர் அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி எது ப்ரூவ் பண்ணுறீங்கனாலும் ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இந்த செட்டு ஏ தான் பேசணும். அப்போ இந்த இடத்துக்கு வந்து நமக்கு ட்ரூவாக இருக்குது. பட் என்ன ஆகுது, ஏபி பண்ணால் சி, பிஏ பண்ணால் டி வருது. அப்போ இட் இஸ் நாட் என்னது கம்யூட்டேட்டிவ். ஸோ ஏ ஸ்டார் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ வந்ததுனால ஸ்டார் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஓகே, ஸோ அவங்க க்ளோசர் செக் பண்ண சொல்லலை, பட் நம்ம க்ளோசர் செக் பண்ணால் தான் ஃபர்தராக போகவே முடியும். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, கிளியர்லி ஃப்ரம் தி டேபிள் தி அசோசியேட்டிவ் டஸ் நாட் ஹோல்டு. ஏன், இப்போ 3 என்ட்ரிஸ் எடுத்து நம்ம பண்ணோம். ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் சி, அந்த 3 ஆப்ரேஷன் எடுத்துகிட்டு இது 2 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சி விச் இஸ் ஈக்குவல் டு திஸ்ஸா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்ன அசோசியேட்டிவை செக் பண்ணுறதுக்கான கண்டிஷன். கொஸ்டின், திஸ் இஸ் தி கொஸ்டின். அப்போ லெஃப்ட் சைடு பாருங்களேன், ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. அப்போ ஏ ஸ்டார் பியோட ஆன்சர் என்ன நம்மளுக்கு டேபிளில், ஸோ ஏ பி ஆப்ரேட் பண்ணுறப்ப யூ ஆர் கெட்டிங் சி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு சி, ஸ்டார் ரைட் சைடில் இருக்கிறது சி. அப்போ சி ஸ்டார் டி பண்ணால் என்ன வரும், சி ஸ்டார் சி. ஸோ சி வித் சி பண்ணுறப்ப ஆன்சர் என்ன ஏ. ஸோ அப்போ சி ஸ்டார் சி இஸ் நத்திங் பட் ஏன்னு வருது. சிமிலர்லி ரைட் சைடு வருவோம், ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. அப்போ பி ஸ்டார் சியோட ஆன்சர் டேபிளில் என்னன்னு பாருங்கள், பி வித் சி. ஸோ பி ஸ்டார் சி பண்ணுறப்ப ஆன்சர் பி. ஓகே, ஸோ அப்போ லெஃப்டில் ஏ இருக்குது, ஏ ஸ்டார் இதோட ரிசல்டன் பி. அப்போ ஏ ஸ்டார் பியோட ஆன்சர் என்ன டேபிளில், ஸோ ஏவையும் பியும் நம்ம ஆப்ரேட் பண்ணுறப்ப வி ஆர் கெட்டிங் தி ஆன்சர் அஸ் சி. ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருது, சி. இதோட ஆன்சர் ஏ லெஃப்ட் சைடு, ரைட் சைடு சி வருது. தட் ஃபோர் என்ன சொல்லிடலாம், ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இஸ் நாட் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. தட் ஃபோர் ஸ்டார் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இது சரி கம்யூட்டேட்டிவ் இல்லை, இன்னொன்று கேட்டிருந்தது என்ன, அசோசியேட்டிவ் கேட்டிருந்தாங்க. இந்த கண்டிஷன் ஆக்சுவலி அசோசியேட்டிவ், ரைட்? தட் ஃபோர் ஸ்டார் இஸ் நாட் அசோசியேட்டிவ். அப்போ போத் வந்து என்ன கம்யூட்டேட்டிவும் இல்லை அண்ட் அசோசியேட்டிவும் இல்லை. இந்த ஆப்ரேஷன் ஸ்டார் அவங்க கொடுத்துருக்க அந்த டேபிளை பொறுத்து. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் as well as அசோசியேட்டிவ். ஐடென்டிட்டி இன்வர்ஸ் அதெல்லாம் ஃபர்தராக நம்ம செக் பண்ணோம். கொடுக்கல, நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது அவ்வளோதான் விஷயம். ஸோ அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. தென் 8th கொஸ்டின், ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் 0 and 1. இந்த மாதிரி இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ் பேர் என்ன, பூலியன் மேட்ரிக்ஸ், ரைட்? இன் டர்ம்ஸ் ஆஃப் 0s and 1s இருந்துச்சுன்னா தட் இஸ் பூலியன் மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ் 3 கொடுத்துட்டாங்க.
பி எனி 3 பூலியன் மேட்ரிசஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். அப்போ பூலியன் மேட்ரிசஸோட என்ட்ரிஸ் என்ன இருக்கும்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஒன்லி ஆஃப் தி சேம் டைப். ஃபைண்ட் ஏ ஆர் பி. ஸோ இந்த ஆருக்குனா என்ன அர்த்தம்? ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ, தட் மீன்ஸ் ஒரு 1 இருந்தாலும் 1 ரிசல்டன்ட்டில். ஏ அண்டு பினா என்ன? ஒரு 0 இருந்தாலும் 0, தட்ஸ் தி ஐடியா. அண்டு நெக்ஸ்ட் ஒன் என்ன? ஏஆர்பி அண்டு சி அது பண்ணணும். ஸோ ஏஆர்பி கூட சியை நம்ம லிங்க் பண்ணிக்கணும். அடுத்து ஏ அண்டு பி கூட என்ன பண்ண போகிறோம்? ஆர் வித் சி. ஸோ 4 ஆப்ரேஷன் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒன் பை என்ன பார்ப்போம். ஸோ ஆர்னா என்ன அர்த்தம்னா ஒரு 1 இருந்தாலும் 1, அண்டுனா என்ன? ஒரு 0 இருந்தாலும் 0, தட்ஸ் இட். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம், அதே மாதிரி கிவன் பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம், தென் சி மேட்ரிக்ஸ். 3 கொஸ்டினில் கொடுத்துருக்க ஏபிசியோட மேட்ரிக்ஸ். இது எழுதும் போதும் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஒரு 1க்கு பதில் ஒரு 0வோ இல்லை ஒரு 0க்கு பதில் 1ஓ மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் மாறிடும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொசீடியே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏஆர்பி. ஸோ அப்போ இது ஏ மேட்ரிக்ஸ் ஆர் பி மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்னா என்ன அர்த்தம்? ஒரு 1 இருந்தாலும் 1. ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 1 0 இருக்குது, பட் அட்லீஸ்ட் ஒரு 1ஆவது எக்ஸிஸ்ட் ஆகிறதால 1 0 1. அப்போ என்ன? 1. நெக்ஸ்ட் என்ன? 0 0 சாரி 1 0. அப்போ அகெயின் 1. ஸோ இங்கே 0 இங்கே 1. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 1ஆவது இருக்கிறதுனால இந்த ரிசல்ட்டுண்டோ 1. சிமிலர்லி எல்லா என்ட்ரியும் போடணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக 1, செகண்ட் 0 அண்ட் இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ 1 1 ஆர் 0, திஸ் இஸ் 1 0 ஆர் 1 1 தான். 1 ஆர் 0 1. அப்போ எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1ஆவது இருக்கிறதுனால 1. இந்த 2 கேஸில் மட்டும்தான் இங்கே 0 இங்கே 0 இங்கே 0 இங்கே 0, மற்ற எல்லாத்துலேயும் வந்து என்ன? 1 தான். ஸோ தட் இஸ் ஏஆர்பியோட ஆப்ரேஷன். செகண்ட் ஒன் என்ன? ஏ அண்டு பி. அண்டுனா என்ன? திஸ் இஸ் ஏ மேட்ரிக்ஸ் அண்டு பி. அண்டு பினா என்ன? அண்டுனா ஒரு 0 இருந்தாலும் 0. சிமிலர்லி இப்போ நம்ம பேசின மாதிரி ஓகே, ஒரு 0 இருந்தாலும் 0. எங்கே மட்டும் 0 இல்லாமல் இருக்கு பாருங்கள், இங்கே 1 இங்கே 1. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல 1 இந்த இடத்துல 1. மற்ற எல்லா என்ட்ரிலையும் என்ன? அட்லீஸ்ட் ஒரு 0வாவது இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே 0, இங்கே ஒரு 0 சாரி இந்த இடத்துல ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, 0 1. அப்போ ஒரு 0 இருக்குது. சிமிலர்லி செகண்ட் 0 1 ஒரு 0 இருக்குது, ஒரு 0 இருக்குது, ஒரு 0 இருக்குது, இன்னொரு 0 நம்மளுக்கு இருக்குது. அப்போ எல்லா இடத்துலையுமே ஜீரோஸ் இருக்குது எக்ஸப்ட்டு இந்த 2 பிளேசஸில் தான் 1 1 இருக்குது. அப்போ மிச்சம் எல்லாமே வந்து என்ன வந்துடும்? 0 எக்ஸப்ட்டு இந்த 1 இந்த 1, மீதி எல்லாமே வந்து நமக்கு 0. இதுதான் ஏ அண்டு பியோட ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன? ஏஆர்பி கூட சியை கம்யூட்டேட் பண்ணோம். ஏஆர்பி ஆல்ரெடி இங்கே நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோமா? இதுதான் நான் சொன்னேன். ஒரு 0யோ ஒரு 1ஐயோ நீங்கள் மாற்றிருந்தீங்கன்னா இங்கே தப்பு வரும், இங்கே தப்பு வந்தால் இந்த இடத்துலையும் தப்பாயிரும். அதனால தான் சொல்கிறேன், எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ இப்போ ஏஆர்பியோட என்ட்ரி மேலே நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே எடுத்துக்கிறேன். அது கூட என்ன பண்ண போகிறோம்? அண்டு சி. ஸோ அண்டுனா என்ன? ஒரு 0 இருந்தாலும் சின்ஸ் ஏஆர் பி அண்டு சி இஸ் நத்திங் பட் ஏஆர்பியோட ஆன்சர் அண்டு சியோட மேட்ரிக்ஸ் ரெண்டையும் எழுதிக்கிறோம். இப்போ அண்டுனா என்ன? ஒரு 0 இருந்தாலும் 0. எங்கே 0 இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 2 பிளேஸில் 0 இல்லை, அதே மாதிரி இந்த ஒரு பிளேஸ்லையும் 0 இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே 2 1 இங்கே 2 1, தென் இந்த இடத்துல ஸோ இங்கே இந்த கார்னரில் இருக்க பிளேசஸ்லாம் நமக்கு 1 வரப்போகுது, மீதிலாம் 0. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? எங்கெல்லாம் 0 இருக்குன்னு பாருங்கள், அது போதும். ஸோ இங்கே 2 0 இருக்குது, அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல 0 வரப்போகுது. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல 0 இருக்குது, ஸோ 0 வரும். இங்கே 0 இருக்குது, 0 வரும். தென் இங்கே ஒரு 0 இருக்குது, 0. மற்ற எல்லா கேசஸ்லையும் என்ன? 1. அண்டுனா ஒரு 0 இருந்தாலும் இட் இஸ் 0. ஸோ 0 இருக்க பிளேஸ்லாம் ஆப்வியஸாக 0. நெக்ஸ்ட் ஃபோர்த்து சப்டிவிஷன் ஏ அண்டு பி கூட ஆர் வித் சி. ஸோ ஏ அண்ட் பி நம்ம செகண்ட் சப்டிவிஷனில் ஃபைன் பண்ணியிருக்கோம், அந்த என்ட்ரிஸை எடுத்துக்கிறோம். ஆர்னா ஒரு 1 இருந்தாலும் ஆர். ஸோ ஏஆர்பி அண்டு சி, சாரி அவங்க கேட்டிருந்தது ஏ அண்டு பி ஆர்சி, ரைட். ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷன் ஏ அண்டு பி ஆர்சி. ஸோ ஏ அண்ட் பியோட ஆன்சர் மேலே வச்சுருக்கோம், அதை அப்படியே எழுதிக்கலாம். ஆர் சியோட மேட்ரிக்ஸ் கொஸ்டினில் இருக்க மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். அப்போ ஒரு 1 இருந்தாலும் 1 ரிசல்டன்ட். ஸோ இங்கே ஒரு 1 ஆர் தானே, ஒரு 1 இருந்தாலும் 1. ஸோ இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, அது கண்டிப்பாக 1. மற்றபடி எங்கே? எல்லா இடத்துலையும் 1 இருக்குது. எங்கே ரெண்டுமே 0 இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இங்கே 0 இங்கே 0, அடுத்து இங்கே 0 இங்கே 0, இங்கே 0 இங்கே 0. அந்த 3 பிளேஸ் மட்டும்தான் நமக்கு 0 வரப்போகுது. மற்ற கேசஸ் சாரி இங்கேயும் 0 இருக்கா, இங்கே 0 இங்கே 0. ஸோ அப்போ இந்த இடத்துல ஓகே, மற்ற எல்லா கேசஸ்லையும் நமக்கு என்ன? 1 இருக்குது. மீதி எல்லா கேசஸ்லையும் அட்லீஸ்ட் நோ, இங்கே கூட நமக்கு 1 தானே இருக்குது இந்த இடத்துல. ஸோ சரி, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? 1 1 தான் வரும். ஸோ அந்த 3 பிளேஸில் மட்டும்தான் நமக்கு காமனாக 0 இருக்காது, அந்த 3 பிளேஸ் மட்டும் நமக்கு 0 ஆயிரும். ஸோ அப்போ 1 1 0 1 0 1 1 0
1 1 1 1. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் ஃபார் ஏ அண்ட் பி ஆர் சியோட ஆன்சர். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 8 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் அகைன் நம்ம ஒரு 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இன்னும் இந்த எக்ஸசைஸில் ஒரு 2 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு அடுத்த எக்ஸசைஸ் போவோம். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.